பேர் வெற்றிவேல். நாங்கள் கோடம்பாக்கம்ல இருக்கோம். எங்களுடைய அமைப்பு வந்து அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் சோசியல் சர்வீஸ் யூத் ஆர்கனைசேஷன். இது பார்த்தீங்கன்னா 2013 அந்த ஆண்டில் வந்து கலாமுடைய இன்ஸ்பிரேஷனில் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். கலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்றிணைஞ்சு நம்ம நாட்டினுடைய அக்கறையாக அந்த நாட்டுக்காக என்னென்ன செய்யணுங்கிறத நிறைய விஷயம் சொன்னாங்க. அவருடைய மிஷன் எடுத்து தான் எங்களுடைய இலக்கை வச்சு பயணிக்கிறோம். 2015க்கு அப்புறம் ஐயா இறந்ததுக்கப்புறம் அதோடைய இலக்கு முழுவதும் எங்களுடைய பொறுப்பாயிடுச்சு. அவரோட பொறுப்பு எல்லாமே எங்களுக்கு வந்தது. அதை தொடர்ந்து நாங்கள் வந்து 1 கோடி மரம் நடணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். 2017 இன்றைக்கு 2023 வரைக்கும் 26,600 மரங்கள் நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். சென்னை கோடம்பாக்கம் அந்த ஜோன் 10 ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினத்திலிருந்து 1 கோடி மரங்கள் நட்டு பராமரிக்கணும் ஒரு இலக்கு வச்சு ஒவ்வொரு கல்லூரிகளையும் மாணவ மாணவிகளை ஒருங்கிணைச்சு பல்வேறு சமூக அமைப்புகளை நம்மளுடைய ஒன்றிணைச்சு நம்ம பல இடங்களில் எப்படியெல்லாம் மரக்கன்றுகள் நடணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இன்றைக்கு நாம் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் 26 மரங்கள் தேவைப்படுது. ஆனால் நம்ம இருக்க இந்த காலகட்டத்தில் 4 பேருக்கு 1 மரம் தான் இருக்குது. ஸோ வந்து 26 மரங்கள் எங்கே இருக்குது, 4 பேருக்கு 1 மரம் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா வாகனங்களுடைய அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் மரம் ரொம்ப முக்கியமானது. வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா அது மரங்களால் மட்டும்தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மரங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடைய இளைஞர்களுடைய ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு முழுக்க 1 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லி இன்றைக்கி சென்னையில் மட்டும் இந்த கடந்த 1 மாதங்களில் மட்டும் 2100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு நம்ம வட சென்னையில் நம்ம ஹெர்பல் பார்க் ரோட்டேரியில் இருக்கோம். இன்றைக்கு வந்து 1000 மரக்கன்றுகள் நடுறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு காலையிலிருந்து மாநில கல்லூரி மாணவ மாணவிகளோட ஒருங்கிணைச்சு சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட இணைஞ்சி அவங்க வந்து சில உதவிகள்லாம் நம்ம கூட இணைஞ்சு பண்ணுறாங்க. அவங்க வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் தொட்டி தர்றாங்க. அதன் மூலியமாக வந்து இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறோம். நமக்கு எப்படி அவங்க சொன்னது மாதிரி நமக்கு எப்படி இன்சூரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அனிமலுக்கும் பறவைகளுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் வேணும்னா அந்த மரங்கள் நல்ல ஒரு பல தரக்கூடிய நல்ல ஆரோக்கியமான தரக்கூடிய நாட்டு மரக்கன்றுகளை வச்சு பராமரிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னா வெளிநாட்டு மரங்கள் நம்ம வைக்கும்போது தண்ணீரை நிறைய உறிஞ்சி குடிக்குது. அதை நிறுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நாட்டு மரங்கள் வைக்கிறதுனால தேவையான தண்ணீரையும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடியதும் அது பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீ நெருக்கமாக பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நெருக்கமாக பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம எப்படி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 20 பேர் 30 பேர் வசிக்கிறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2000 மரக்கன்றுகள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 வைக்கணும். ஏன்னா ஒரு அடர்த்தியை உருவாக்கணும், ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நிறைய மரங்கள் தேவைப்படுங்கிறதுனால அந்த செயல் திட்டங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருகின்ற இந்த மாதங்கள்லேயே அரியலூர் மாவட்டங்களில் 15,000 மரக்கன்றுகள் 1.5 ஏக்கர் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதுவும் நடப்போகிறோம். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் சமூக அக்கறையாளர்களையும் ஒருங்கிணைச்சு எங்கெல்லாம் மரக்கன்றுகள் நட வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் நாங்கள் வர தயாரிக்கோம். மொழி இல்லை மதமில்லை யாரும் ஊரே எல்கிறாய், புல் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய், காத்தோடு விளையாட ஊஞ்சலெங்கு செய்கிறாய், கடவாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய், உயிரே எழுதன் செல்லவே வேண்டுமே, உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்க தோன்றுமே. இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது. எங்க ஹஸ்பண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இருந்தது வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்தவங்க. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த அனிமல் இதுவுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக சர்வீஸ் லைன்லேயே வந்துட்டேன். நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பேன். லைக் 3:30க்கு எந்திரிக்கணும், இந்த டைமில் இது ஃபினிஷ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பஞ்சுவலான ஆளுன்னு சொல்லலாம். ஒரு இடம் போனனால ஒரு 1/2 hour பிஃபோராக போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சனு. ஸோ வீட்டு ஒர்க்கும் பார்ப்பேன், வெளியிலையும் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸும் பார்க்கறது எல்லாமே பார்ப்பேன். அதான் 11 o'clock ஆயிரும் பெட் டைம் தூங்க போகிறதுக்கு. ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது தான் இந்த சர்வீஸ். ஃப்யூச்சருக்காக, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக, நம்மளுக்காக எல்லாருக்கும் பண்ணுறதுல அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது.
சோஷியல் சர்வீஸ்ன்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லி எஜுகேட் பண்ணும் போது என்னென்னா ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இதுதான். இதில் நிறைய வாலண்டியர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இல்லை, நான் ஒரு சிங்கிள் பர்சன்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இயர்லி வந்து ஒரு 300 to 400 ட்ரீஸ் வச்சுட்டு இருந்தோம். எல்லாருக்கும் கொடுத்து, அதாவது யாரெல்லாம் அடாப்ஷன் பண்ண வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி தொட்டி கொடுத்து இதுவும் கொடுப்போம், சிமெண்ட் இது கொடுத்து. அப்போதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது ஒரு ஹியூஜ் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் கூட கிளப் ஆகி இந்த 1 கோடி மரம் சேலஞ்சில் இறங்கினேன். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் ஆகுது. 2026க்குள்ள 1 கோடி மரம் நடுறது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பவரும் அவங்களோட சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சப்போர்ட்டில் நம்ம தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சொசைட்டிக்கு. அதே மாதிரி அவேர்னஸும் க்ரியேட் ஆகும் நம்புகிறேன். எப்பவுமே வந்து பெரியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதோட சோஷியல் அவேர்னஸ் பற்றி சின்ன பசங்கள்லேருந்து சொல்லி கொடுத்தா அது வந்து நல்லா ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் ஸ்கூல் காலேஜ் பசங்களை வந்து இன்வால்வ் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து அதை கொண்டு போய் நல்ல விதத்தில் சேர்ப்பாங்க. அதுதான் நம்ம மரம் வச்சதுக்கு அப்புறம் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபுல் சப்போர்ட்டில் தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லதே சொல்லி கொடுங்க. மரம் வைக்கணும், மிருகத்தை துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்கும் போது நம்ம ஜென்ரேஷன் நல்லா பெருசாக மாறும்னு நினைக்கிறேன். இந்த அப்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வாழாமல் மற்றவங்களையும் பார்க்கணும். எல்லா உயிரினமும் சமமாக நினச்சி மரியாதை கொடுத்து வாழணும்னு சொல்லி கொடுக்கணும். இந்த சொசைட்டிக்கு சோஷியல் சர்வீஸுன்ற ஒரு விதையை விதைங்க. ஒரு ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமாக நிற்கும். அது வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கும் நல்லது, இந்த சொசைட்டிக்கும் நல்லதே நடக்கும்.